ஆக்சுவலாக புதிய தமிழகம் கட்சியை யாராலும் தனித்து விட முடியாதுங்க. புதிய தமிழகம் கட்சி அதிமுகவோடு கூட்டணி பேசியது நாடறிந்த விஷயம். ஏன்னா கடந்த 2024ஆம் ஆண்டு அதிமுகவோடு தான் கூட்டணி அமைச்சு நாம் தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். அப்போ பாஜக ஒரு அணி அமைச்சிருந்தாங்க. அதனால் நாங்கள் 2024 தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து களம் காண்பதாக தான் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நாம் கொஞ்சம் டிமாண்டெல்லாம் வச்சோம். அதாவது நாம் வலுவாக இருக்கக்கூடிய, நாம் யாருக்காக போராடுகிறோமோ அந்த மக்களுக்கு அதிகாரத்தோடு நின்று அவங்களுக்கான இதை செய்யணுங்கிறதுக்காக நாம் சில தொகுதிகளை கேட்டோம். அவங்க அந்த தொகுதிகளை கொடுக்க முன் வரல, மனம் இல்லை. அதை தாண்டி இங்கேருந்து தஞ்சாவூரில் போட்டி போட சொன்னாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கே நிற்கிறாரு? எடப்பாடியில் நிற்கிறார், அவரோட தொகுதியில் நிற்கிறார். ஏன் ஏதாவது எண்ணூரில் எங்கேயாவது போய் நிற்கல? எஸ்பி வேலுமணி எங்கே நிற்கிறாரு? தொண்டாமுத்தூர்ல. அது மாதிரி அவங்களோட சீனியர்ஸ் எல்லாம் அவங்க ஆஸ்தான தொகுதிகளில் நிற்கிறாங்க. காரணம் அவர்களுடைய செல்வாக்கு, அவர்கள் பரிச்சயமான பகுதி. இப்போ புதிய தமிழகம் கட்சிக்கு மட்டும் அப்படி ஒரு இது இருக்காதா? அப்படி ஒரு கிரைட்டேரியா இருக்கும்ல. எங்களோட எங்களோட ஜோனுன்னு ஒன்று இருக்கும்ல. அந்த பகுதியில் அவங்க திட்டமிட்டே சில காரணங்களுக்காக அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச காரணத்தினால அதை கொடுக்க முன்வரலை. அதனால் கூட்டணியில் எங்களை சேர்த்து கொள்ளவில்லை என்பதை விட நாங்கள் அந்த கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவதற்கான சூழல் அந்த கூட்டணியில் இல்லை.